Hi friends and families, welcome to Mr. VP Vlogs. சுவாமியே சரணம் பொன்னையப்பா. மணிகண்டன் ஆறா இந்த இடத்துக்கு பேர். தண்ணி நல்லா ஓடுச்சுன்னா இங்கே குளிக்கிற மாதிரி இருந்தோம். இங்கே வந்து இப்போ தண்ணி கம்மியாக இருக்கணும்னையும் அடுத்து நெக்ஸ்ட் எங்கன்னு பார்த்து யோசிக்கணும். அதனால் டைரெக்டாக நைட்டு பம்பால் தான் குளிக்கணும். ഹരിവരാസന കീർത്തനം പാടി ഭഗവാന് തിരുനട അടച്ചു കഴിഞ്ഞാൽ കൂട്ടം പിരിഞ്ഞ അയ്യപ്പ സ്വാമിമാരെ അന്വേഷിക്കുന്ന ഉണ്ടായിരിക്കുകയുള്ളൂ. സ്വാമി ശരണം, സ്വാമിയെ ശരണം അയ്യപ്പ. இந்த வீடியோ இன்னும் போடலங்கிறீங்க. மே மாதம் போய் எடுத்தது. இந்த வீடியோ எப்போ சுவாமியே சரணம் பொன்னையப்பா. சுவாமி சரணம். 2ஆம் நாள் சபரிமலை பயணம் ஆரம்பித்து விட்டது. நேற்று நைட்டு தூங்கும் 3 மணி 11 இருக்கும். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலைல 2 மணிக்கு எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பம்பையில் நல்லா குளிச்சுட்டு இருமுடியை பூஜை பண்ணி ஏற்றியாச்சு. இனி வந்து மேலே போய் சாமி கும்பிட்டு நெய் தேங்காய் உடைக்கிறப்ப தான் இருமுடியை குருசாமி கையால் இறக்கி வைக்கணும். மணி ஒரு 2:30 2:45 இருக்கும். பயணம் வந்து ஆரம்பித்து விட்டது. பம்பையிலேருந்து நடைப்பயணம் ஆரம்பிச்சு கூட்டமும் நல்லா கூட்டமாக தான் இருந்தது. நாங்கள் போகிறப்போ வந்து காலைல 2 மணிக்கே நிறைய பேர் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் ஒரு 3/4 மணி நேரம் லேட்டாக தான் ஏற ஆரம்பித்தோம். ஏன்னா 3:30 மணிக்கு நட திறந்துடும். ஏறும்போதே கேட்பீங்க, சுப்ரபாதம் சாங் மாதிரி வந்து சபரிமலைக்கு சாங் பண்ணுவாங்க. அது 3:30 மணிக்கு கரெக்டாக போட்டுருவாங்க. பம்பையிலேருந்து மேலே ஏறதுக்கு முன்னாடி நம்ம கணபதி கோயில்கிட்ட தேங்காய் உடைக்கிறதுக்கு ஏறு தேங்காய் அடிக்கிறதுக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கீழே ஏறுறப்போ ஒரு ஏறுகாய் அடிக்கணும். அந்த ஏறுகாய் அடிக்கிறதுக்கு நல்லா கூட்டம். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தூங்கும்போது கரெக்டாக வந்து ஹரிவாசனம் போட்டாங்க. நட சாத்துற டைம் கரெக்டாக நாங்கள் எந்திரிச்சு கிளம்புறப்போ வந்து ஒரு 3:30 மணி போல் நீலிமலை முன்னாடியே வந்து கரெக்டாக சுப்ரபாதம் ஆரம்பிச்சிட்டாங்க. கீழே உள்ள கணபதியை கும்பிட்டு அடுத்து பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். மொதவே இங்கே ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி செக்இன் வருது. அங்கேயும் நல்லா கூட்டம். ஃபுல்லாக வந்து செக்இன் முடிச்சுட்டு தான் அனுப்புகிறாங்க. நீங்கள் புக் பண்ணியிருப்பீங்களா, புக் பண்ண உடைய டிக்கெட்டு நீங்கள் காட்டணும். ப்ளஸ் வந்து உங்களுடைய ப்ரூஃப் காட்டுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஆதார் கார்டு என்ன கொடுத்தீங்களோ அது. சப்போஸ் நீங்கள் புக் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வந்து கரண்ட் புக்கிங் மாதிரி அவங்க போட்டு தான் உங்களை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். நீங்கள் பெஸ்ட்டு வந்து நீங்கள் அடுத்து வர்றப்போ சபரிமலைக்கு போகிறதா இருந்தீங்கன்னா முன்கூட்டியே வந்து டிக்கெட் போட்டு வச்சுட்டு அந்த டிக்கெட் மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. ஐடி ப்ரூஃபும் எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக செக்இன்லாம் முடிச்சுட்டு மலையேற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆமாம் ஆமாம், நம்ம பொறுமையாக போவோம். எங்கிட்டு போனாலும் எங்கள் கம்பி அடைச்சிடுவாங்க. மெதுவாக போவோம். 2 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல. 2 மணி நேரம் மேலே ஆனாலும் எவ்வளோ மணி கணக்கு கிடையாது. மெதுவாக போவோம். இங்கே இந்த மேலே ஏறுறதுக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பந்தல ராஜாவுடைய வந்து கோயில் மாதிரி ஒன்று கட்டி வச்சுருப்பாங்க. அது சபரிமலை வந்து கண்டெடுத்த மாதிரி அதோடைய சிலை வடிவத்தில் அப்படியே கட்டி வச்சுருப்பாங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டோலி ஏறுற இடம் இருக்கும். டோலி ஏறுறதுக்கு வந்து 3000 ரூபா ப்ளஸ் வந்து ஒரு 250 ரூபான்ற மாதிரி சார்ஜ் இருக்குது. மொத்தம் நீங்கள் பிரியப்பட்டு கொடுக்குறது வந்து எல்லாருமே வந்து 4000 ரூபா வரைக்கும் கொடுப்பாங்க டோலி சர்வீஸுக்கு. அது வந்து ரொம்ப முடியாதவங்க, சபரிமலையை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க வந்து கண்டிப்பாக டோலி சர்வீஸ் யூஸ் பண்ணி வருவாங்க.
சரணம் ஹரிஹர சூனு சரணம் சபரி சைலபதே சரணம் சரணம் ஹரிஹர சூனு சரணம் சபரி சைலபதே கருணாம் குருவே ஹரிகிரிவாசன் சரணம் பந்தள. இங்கே ரைட் சைடில் அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா டோலி சர்வீஸ் நிறையா இருக்கும். டோலி இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நிறையா நீங்கள் முன்னாடியே வந்து அவங்க ஒரு சங்கம் மாதிரி இருக்கு, அங்கே புக் பண்ணிவிட்டு அங்கேருந்து எடுத்து போக மாதிரி இருக்கும். பாவம் அவங்களும் நல்லா கஷ்டப்பட்டு டெய்லி எனக்கு தெரிஞ்சு டெய்லி 2 சர்வீஸ் கூட பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2 இல்லை 3 தடவை கூட ஏறி இறங்கும். அவங்க உடம்பு பார்த்திங்கன்னா நல்லா வலுவாக இருக்கும். இருந்தாலும் அவங்களுக்கும் காசுக்கு தான் கஷ்டப்படுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நடைப்பயணமாக ஏறி வர பாருங்கள். டோலி சர்வீஸ் அவாய்ட் பண்ணுங்கள். முடியாத பட்சத்தில் ஐயப்பனை பார்க்கணும் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சுன்னா முடியாத காரணத்தினால மட்டும் டோலி யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நடந்தே வாங்க நடைப்பயணமாக. அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த இளநீ சர்வீஸ். இங்கே வந்து ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் வியாபாரம் நடக்கும். இந்த இடத்துல மட்டும் அவ்வளோ இளநீ குமிச்சு வச்சுருப்பாங்க. லோடாக வந்து இறங்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா லோடு இப்போ கூட வந்து இறங்கிட்டு தான் இருக்குது. செவ்வளநீ பச்சை இளநின்னு இருக்கும். ரேட்டு இவங்க ஒன்றும் நார்மல் ரேட்டாக தான் இருக்கும். ஆனால் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் பிஸ்னஸ் நடக்கும் இங்கே மட்டும். மக்கள் வந்து இது இயற்கையான பண்ணுறதுனால வந்து மக்கள் வந்து விரும்பி இளநீ வந்து சாப்பிடுவாங்க. மேலே நீங்கள் போகிற பாதையில் கூட வந்து லெமன் ஜூஸ் அதுன்னு கிடைக்கும். அதுவுமே வந்து அவங்களுக்கு கீழேருந்து எடுத்துகிட்டு வந்தால் மேலே வந்து சேல் பண்ணுறாங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து இயற்கையான உணவே சாப்பிடுங்க. சாமி சரணம் சொல்லிகிட்டே மலை ஏற ஆரம்பிக்கும். அதுலேயும் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா முன்னாடியே கொஞ்சம் கூட்டம் ஏறிடுச்சு. நான் சொன்ன மாதிரி வந்து முன்னாடியே வந்து 1:30-2 மணிக்கெலாம் வந்து நிறைய பேர் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 3 மணிக்கு முதல் தரிசனம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க. நாங்கள் வந்து ஒரு 2:45 ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் ஏறுறப்போ நீலிமலை பாட்டம் ஏறுறப்போ வந்து கரெக்டாக 3:30 மணிக்கு நட திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போனவங்கெல்லாம் வந்து தரிசனம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் ஏறிட்டு இருந்தோம். நாங்கள் ஏறதுக்கு ஒரு 2-2.5 மணி நேரம் எடுக்கும்னு நினச்சோம். அப்படியே ஏறிக்கிட்டு இருக்கோம் மெதுவாக படி ஏறி. நிறைய பேர் வந்து போகிற வழியில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து இடம் இல்லாமல் கீழே வந்து விரியில் இடம் இல்லாமல் வெளியே வந்து மலைக்கு தூங்க முடியாமல் இந்த சட்டரில் வந்து எல்லாம் தூங்கியிருந்தாங்க நிறைய பேர். நீங்கள் பார்த்தா தெரியும். நீங்கள் லெஃப்ட் சைடில் நடந்துகிட்டு இருக்கும்போது நிறைய பேர் தூங்கியிருப்பாங்க வச்சு. ஏன்னா இடம் இல்லை கீழே வந்து அவ்வளோ கூட்டம் இருந்தனால வந்து இடம் இல்லாத காரணத்தினால வந்து மழை பெய்யுது. ப்ளஸ் வந்து இங்கே வந்து ஏறுறப்போ வந்து நல்லா வசதியாக சட்டரெல்லாம் போட்டிருக்காங்க மேலே. அதனால வந்து லெஃப்ட் சைடில் இங்கே வந்து இடம் வந்து ஓரத்தில் யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் இங்கே வந்து நிறைய பேர் படுத்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வந்து நிறைய இடத்துல வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் வந்து நல்லா வந்து தேவஸ்தான போர்டு வந்து நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. லெஃப்ட் சைட்லேயும் இறங்குறவங்களுக்கும் இருக்கும், ரைட் சைட்லேயும் இருக்கும். குடிக்கிறதுக்கு தண்ணி வந்து அங்கங்கே வந்து தேவஸ்தானம் போர்டு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தால் தெரியும். லெஃப்ட் சைட்லேயும் வந்து நிறையா இருக்கும், ரைட் சைட்லேயும் இருக்கும்.
രമാമതിഭാഗ്യപുത്രം നേത്രോജ്വലകരതലം വസിതാഭിരാമം ശ്വൈകവശ്യവപുഷം മൃഗയാ വിനോദം വാഞ്ചാനുരൂപഫലദം വരഭൂതനാഥം. ഓം നമോ ഭഗവതേ ഭൂതനാഥായ. ഓം നമോ ഭഗവതേ ഭൂതനാഥായ. ഓം നമോ ഭഗവതേ ഭൂതനാഥായ. ശ്രീ ഹരിഹര ഗ്രാമപാലോ ഗജാധ്യക്ഷോ ദിഗ്ഗജേനാഭിഭൂഷിത ഗണാധ്യക്ഷോ ഗണപതിർഗവാമതിരഹർപ്പതി ജലാധരോ ജലനിധോ ചൈതന്യശിപൂഷിന ജലന്ധരവിഹമാദ ശോണാക്ഷശോണവാസയ സുരാധിപശോണഹന്ത ശോഭാക്ഷസൂര്യനൈകത ഹരിഹരപ്രിയോ ഹംസോ കാര്യക്ഷാപരമംബര പാവനം പാവകനിഭോ ഭക്തപാവവിനാശന ഭസിതാംഗോ ഭയപ്രാണ ഭാനുമൻ ഭയനാശന ത്രിപുണ്ഡ്രക ത്രിനയന ത്രിപുണ്ഡ്രകാംഗിതമസ്തക ത്രിപുരഘ്നോ ദേവവരോ ദേവാരികുലനാശക ദേവസേനാധിപസ്തേജ തേജോരാശിർദശാനന ദാരുണോ ദോഷഹന്താച ദോർദണ്ഡോ ദണ്ഡനായക ധനുഷ്പാണിർധനാധ്യക്ഷോ ധനികോ ധർമ്മവത്സലം ധർമ്മജ്ഞോ ധർമ്മനിരതോ ധനുശാസ്ത്രപരായണം സ്ഥൂലകർമ്മസ്ഥൂലതനു സ്ഥൂലാക്ഷസ്ഥൂലബാഹുക തനുസ്തമസ്തനുസ്ത്രാണസ്താരകസ്തേജസംവദി യോഗീശ്വരോ യോഗനിധി യോഗീനോ യോഗസംസ്ഥിത മന്ദാരവടികാമത്തോ നീലനിഭോ നീലഗ്രീവോ നിരഞ്ജന നേത്രത്രയോ നിഷാദജ്ഞോ നാനാരത്നോപശോഭിത രമാപുത്രോ രമയോ മാരിദോഷിക രാജസേവ്യോ രാജധന அப்புறம் அங்கங்கே வந்து நடுவில் வந்து சரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கல்லெல்லாம் அடுக்கி வச்சுட்டு கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் வந்து 2 சைடாக பிரித்து விட்டுட்டு நடுவில் வந்து கொஞ்சம் தேவஸ்தானம் வந்து சரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அங்கங்கே வந்து போகிற வழி பாதையில் வந்து கல்லெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதை சீராக அமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கொரோனா முடிஞ்சு வந்து நிறைய பேர் வந்து பக்தர்கள் வரனால வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பாதையை வந்து உண்டாக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா மழை பெஞ்சு அது பாட்டு கொரோனா காலத்தில் வந்து எல்லாமே சேதனமாயிட்டு இதெல்லாமே நல்லா சீர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க.
அப்புறம் கொஞ்சம் தூரம் ஏறி வந்தோடனே வந்து உண்ட வழிபாடு அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்தது. அது என்னன்னு தெரியல, யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நான் இது கேள்விப்பட்டதில்லை. உண்ட வழிபாட்டுனா அது என்ன பண்ணுவாங்கன்றது தெரில. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் சரி அங்கேயே சாப்பிட்லான்னு நினச்சோம். அங்கேயே வந்து பக்கத்துலேயே வந்து வாட்டர் மிலனு, வாழைப்பழம் எல்லாமே இருந்தது, ஜூஸ் ஐட்டம் எல்லாமே இருந்தது. சரி நாங்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் அப்பாச்சி மேடு வரைக்கும் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாச்சி மேடு வரைக்கும் போயிட்டு அங்கே போய்ட்டு ஒரு லெமன் ஜூஸ் போடலான்னு சொல்லி திரும்பியும் நடைப்பயணத்தை ஆரம்பித்தோம். நீங்கள் கீழே பார்த்த மெடிக்கல் எமர்ஜென்சி மாதிரி கார்டியாலஜி சென்டரு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இது இருக்குங்க. உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் வந்தாலும் அவங்க சரியான டயத்தில் சரியான மருத்துவ உதவி செய்கிறதுக்கு கரெக்டாக தேவஸ்தானம் போல் அங்கங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த ஹில்ஸ்லேயும் வந்து ஜீப் வந்து 4 வீல் டிரைவ் ஜீப் வந்து உங்களுக்கு வந்து எந்த எமர்ஜென்சி கேஸ்னாலும் இங்கேயே அப்படியே கீழே இறக்குற மாதிரி வந்து இங்கேருந்தே வந்து ஜீப் சர்வீஸ்லாம் இருக்குது. அவங்க தேவஸ்தானோடைய போர்டோட ஜீப் இருக்குது. ப்ரைவேட் ஜீப் எதுவும் கிடையாது, இது கோயில் நிர்வாகத்தோடைய சேர்ந்தது. அப்புறம் நாங்கள் கொஞ்சம் தூரம் ஏறி வந்ததும் டயர்டானனால வந்து நாங்களும் சரி ஒரு லெமன் ஜூஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு லெமன் சோடா போடலான்னு உட்காந்தோம். சரி நாங்கள் கொஞ்சம் தூரம் வந்தோடனே ஒரு ஐயா வந்து ரைட் சைடில் வந்து லெமன் ஜூஸ் வந்து அவங்க போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் லெமன் ஜூஸ் கேட்டேன். அவங்க வந்து 25 ரூபான்னு சொன்னாங்க. ஐயாட்ட லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சம் நல்லா உப்பை சேர்த்து போட சொன்னேன். ஏன்னா நீராகாரம் சத்து இருக்குதுனால நிறைய உப்பு போட்டு சாப்பிட்லான்னு சொல்லி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பு போட சொன்னேன். அவரும் நல்லா திருப்தியாக போட்டு கொடுத்தாரு. லெமன் சோடா எவ்வளோயா? 25 75 ரெண்டு போடுங்க சாமி. உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுங்க சாமி, உப்பு சேர்த்து போடுங்க.
அங்கே கொஞ்ச நேரம் நின்றுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு லெமன் சோடா குடிச்சிட்டு மறுபடியும் வந்து பயணத்தை தொடர ஆரம்பித்தோம். சரி லெமன் சோடா தான் குடிச்சிட்டோமே, அப்பாச்சி மேடை வந்து வேகமாக ஏறிடலான்னு சொல்லிட்டு வேகமாக ஏற ஆரம்பித்தோம். கொஞ்சம் தூரம் கூட வந்திருக்க மாட்டோம், மேலே நல்லா கூட்டமாக இருந்தாங்க. சரி ஏதோ வந்து அடைச்சி வச்சுருக்காங்க போல், கொஞ்சம் தூரம் ஓப்பன் ஆகிரும்னு சொல்லி நாங்களும் அப்படி நடக்க ஆரம்பித்தோம். மேலே போனால் வந்து கூட்டம் வந்து ஃபுல்லாக வந்து போய் மேலேருந்து கூட்டம் வந்து கியூ ஃபார்ம் ஆகி இது வரைக்கும் வந்து நின்ட்டாங்க போல். நாங்கள் வந்து அப்பாச்சி மேடு பாதி தான் ஏறியிருப்போம், பாதி கூட இருக்காது, 25% ஏறியிருப்போம். அதுக்குள்ளே வந்து கியூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கேருந்து கியூ ஆயிடுச்சுங்க. யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. சபரிமலை வந்து மேலே ஒரு 2 மணி நேரம் ஏறிட்டு சாமி கும்பிட ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். திரும்ப கீழே 1 மணி நேரம், மொத்தம் 5 மணி நேரம் 6 மணி நேரத்தில் வந்து சாமி கும்பிட்டு கீழே வந்துடலாம் அப்படின்னு நினச்சி தான் எல்லோரும் வருவாங்க. ஆனால் இந்த வட்டம் வந்து நாங்களுமே அப்படி தான். நான் அதிகபட்சம் வந்து 8 மணி நேரத்துக்கு பார்த்துருக்கேன். இந்த வட்டம் வந்து எனக்கு வந்து லேட் ஆகிடுச்சு. இந்த வட்டம் வந்து எங்களுக்கு வந்து என்னன்னு தெரியல, சபரிமலை வந்து எங்களை காக்க வச்சு பார்க்க வைக்கணுன்றாங்க. அதே மாதிரி வந்து நல்லபடியாக நாங்கள் 15 மணி நேரம் இதே கியூவில் நின்று சாமி கும்பிட்டு ஐயப்பனோட அருளோட திரும்ப பயணத்தை. இதுக்கப்புறம் போக வந்து நாங்கள் இப்போ மணி வந்து நாங்கள் ஏறுறப்போ இங்கே வந்து லாக் ஆகிறப்போ மணி வந்து ஒரு 4:30-5 மணி இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியலன்னு அவ்வளோ கூட்டம், அதனால் வந்து நான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மறுநாள் வந்து ஒரு 10:30-11 மணிக்கு வந்து திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக நகண்டு சபரிமலை டைரெக்டாக எப்பயும் போகிற வழி விடாமல் கோயிலை சுற்றி பின்னாடி வழியாக விடுறாங்க. அந்த இதுவுமே வந்து 10 அடிக்கு 10 அடி ஒரு கேட்டு மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு 100 பேர் 150 பேர் விடுறாங்க, மறுபடியும் லாக் பண்ணுறாங்க. 100 பேர் 150 பேர் விடுறாங்க, மறுபடியும் லாக் பண்ண. இதே மாதிரி செஞ்சு நான் வந்து கரெக்டாக அந்த தகர செட்டுக்கு போகிறதுக்கு வந்து கரெக்டாக வந்து எனக்கு 12:30-1 மணி ஆயிடுச்சுங்க. எப்படியோ வெயிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து மணி ஒரு 11 மணி இருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து கோயில்கிட்ட வந்துட்டோம். கோயில் பின்னாடி வழியாக வரனால இந்த பக்கம் வந்து இது வரைக்கும் நான் வந்ததில்லை. இப்போது முதல் முறையாக வந்து கோயில் பின்னாடி வரனால பின்னாடி உள்ள சரவாளிப்பாடுக்கிட்ட வந்துட்டோம். இங்கே வந்து சுற்றி சரவாளிப்பாடு எல்லாம் பண்ணுறவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. மறுபடியும் இங்கே வந்து கொஞ்சம் தூரம் சரங்கோத்திக்கிட்ட, இங்கே ஒரு சரங்கோத்தி இருக்குது, சரங்கோத்திக்கிட்ட வந்து நல்லா அந்த கடைகள்லாம் இருந்தது. இங்கே வந்து ஜூஸு எல்லாமே சாப்பிட்லான்னு நினச்சி இங்கே கொஞ்சம் நேரம் ஜூஸ் சாப்பிட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் தூரம் தான் போயிருப்போம். மறுபடியும் அங்கேருந்து ஒரு கோயில் பின்னாடி வழியாக மறுபடியும் வந்து கியூ ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இங்கேயும் வந்து 10 அடிக்கு 10 அடி தூரம் தாங்க போகும்போது. கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா கோயில் கூட கண்ணுக்கே தெரியல, ஃபுல்லாக அந்த காடாக தான் இருந்தது. சரி போய் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே வழி பாதையில் விட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோன்னு லெஃப்ட் சைடில் வந்து கோயில் தெரிய ஆரம்பிச்சிச்சுங்க. அப்பாடான்னு இருந்துச்சு. அந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12:15 இருக்குங்க. பாடா கோயில் தெரிஞ்சிச்சு, ஐயனை சீக்கிரம் பார்த்துடலான்னு சொல்லிட்டு ஒரு மன தெம்போடு இருந்தேங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து அந்த கரெக்டாக அந்த தகர செட்டுக்கிட்ட வரப்போ கரெக்டாக மணி 1 மணி இருக்குங்க. எப்படியோ வந்து தகர செட்டை தாண்டி, ஏன்னா வந்து நட சாத்திடுவாங்கன்ற காரணத்தினால சீக்கிரம் உள்ளே போனால் நல்லது, இல்லைன்னா திரும்ப வந்து 4:30-5 மணி ஆயிரும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருந்தோம். எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த இதுக்குள்ளே உள்ளே வந்துட்டோம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெய் தேங்காய் அறிகிற இடம் இருக்கும். அப்படியே உள்ளே வந்தோடனே கரெக்டாக 18 படி பார்த்தோன்னே மனசு தெம்பு அப்படியே ஆயிடுச்சுங்க. எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதுக்கு மறுபடியும் வந்து இன்னொரு வருஷமும் வரணும் அப்படின்ற ஒரு புத்துணர்ச்சி வந்துடுச்சுங்க. ஒரு 18 படியில் வந்து எல்லாருமே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இப்போ லெஃப்ட் சைடில் பார்க்குறது நெய் தேங்காய் உடைக்கிற இடம். இங்கே ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் வந்து ஏர் தேங்காய் இறங்கு தேங்காய் அடிக்கிற இடம். நீங்கள் ரைட் சைடில் போனீங்கன்னா அங்கேயும் அடிக்கலாம், இல்லை லெஃப்ட் சைடில் இந்த கியூ சைடில் போனீங்கன்னா இங்கே லெஃப்ட் சைட்லேயும் ஏற்காய் அடிச்சுட்டு மேலே 18 படியில் ஏற ஆரம்பிக்கலாம்.
எப்படியோ கஷ்டப்பட்டு 18 படியை கும்பிட்டு மேலே ஏறி வந்தால் கரெக்டாக வந்து நான் சொன்ன மாதிரி வந்து கோயில் நட சாத்திட்டாங்க. என்னடா இருந்துச்சு. அப்புறம் வந்து அங்கே கேட்டானா இங்கே வெயிட் பண்ணுங்கள், நட திறந்த உடனே தான் இது பண்ண முடியும் அப்படின்ட்டாங்க. வெயிட் பண்ணலான்னு சொல்லி சுற்றி அங்கே போய் நின்றோம்னா இங்கே போலீஸ்காரங்க இருக்கிறவங்க கூட வந்து கீழே அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. நானும் கீழே வந்துட்டேன். திரும்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மறுபடியும் ஓடி போய் இன்னொரு லைனில் ஃபார்ம் பண்ணி அந்த லைனில் சுற்ற விட்டு திரும்ப இன்னொரு ரவுண்ட் அடித்து ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அது ஏறி வந்து எப்படியோ சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டேங்க. நட திறந்த சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டேன். இப்படியே கஷ்டப்பட்டு வந்துட்டேங்க. அப்புறம் உங்களாண்டி கஷ்டப்பட்டு ஆக்சுவலாக வந்து அங்கே வீடியோ எடுக்கக்கூடாது. நானும் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு பார்த்துட்டாரு. அவர் ஃபோனை பிடுங்குறதுக்கு வந்துட்டார். சாரி சார் நானும் உள்ளே வச்சுறமே உள்ளே வச்சுட்டேங்க. உங்களுக்காண்டி ரிஸ்க் எடுத்து அந்த தங்க கோபுரத்தை வந்து நான் வீடியோ எடுத்தேன். பொதுவான கொரோனாவுக்கு முன்னாடி டயத்தில் வந்து இங்கே வீடியோவே அலோடு கிடையாது. இப்போ இந்த கொரோனாவுக்கு மேலே வந்து எல்லாமே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. பட் ஆனால் மேலே அந்த தங்க ரதம் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு அலோவ் இல்லை. அந்த தூரத்துலேருந்து நான் திரும்ப வந்து எடுத்தேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் தங்க ரதம். நீங்கள் இப்போ இந்த லெஃப்ட் சைடில் பார்க்குறது இடம் இருக்குன்னா அங்கே தான் ஐயன் இருக்காப்புல. லெஃப்ட் சைடில் வந்து தங்க கோபுரம் கதவு இருக்குல்ல, அந்த கதவுக்கு அந்த பக்கம் தான் இருக்காங்க. இப்போ ஒரு செகண்ட் கூட நிற்க விட மாட்டாங்க. நம்ம 15 மணி நேரம் நின்று வந்தாலும் சரி, 5 மணி நேரம் நின்று வந்தாலும் சரி, அவங்க அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ கூட்டம், அவங்களாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் ஒரு வழியாக சாமி கும்பிட்டு ஒரு 2-2:30 வெளியே வந்துட்டேங்க. அப்புறம் என் கூட வந்து அவங்க வந்து நட சாத்தினோடனே வந்து லாக் ஆகிட்டாங்க. மறுபடியும் அவங்க வந்து வெளியே வர்றதுக்கு 5 மணிக்கு மேலே தாங்க வெளியே வந்தாங்க. ஒவ்வொரு ஆளாக வெளியே ஆரம்பித்தாங்க. எல்லோரும் வந்து வெளியே வர்றதுக்கு 6:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்தோடனே தான் வந்து இருமுடியை வந்து ஓப்பன் பண்ணி நெய் தேங்காய் அரிசி எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிக்க ஆரம்பித்து நெய் தேங்காயை உடைக்க ஆரம்பித்தோம் பூஜை பண்ணி. இந்த நெய் தேங்காயில் இருமுடியில் என்னென்ன இருக்குன்னா விபூதி, சந்தனம், குங்குமம், ஒரு சைடு நெய் தேங்காய், ஒரு சைடு கொண்டு போகிற அரிசி பருப்பு. அதே மாதிரி வந்து கீழே பம்பையிலேருந்து ஏற்றுற இருமுடியை வந்து கண்டிப்பாக வந்து சாமி கும்பிட்டு வெளியே வந்து குருசாமி கையால் தான் இறக்கி வைக்கணும். 18 படி ஏறிட்டு சாமி கும்பிட்டு குருசாமி கையால் தான் இறக்கி வைக்கணும். அதுக்கப்புறம் எல்லா சாமியும் வந்ததுக்கப்புறம் தான் வந்து இருமுடியை வந்து குருசாமி கையால் வந்து கொடுத்து அவங்க வந்து எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. குருசாமி வந்து நெய் தேங்காய் எடுத்து அந்த நெய் தேங்காய் வந்து உடைக்கிறதுக்கு பூஜை பண்ணி ஒவ்வொரு நெய் தேங்காய்க்கும் சூடம் காட்டி அந்த நெய் தேங்காயை உடைச்சி அபிஷேகத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். நாங்கள் வந்து அபிஷேகம் வந்து கரெக்டாக ஒரு 11:30 மணிக்கு முடிஞ்சதுனால எங்களால் அபிஷேகம் பண்ண முடியாதனால அங்கே கவுண்டர் இருக்குது. அங்கே போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து பாதி அதில் கொட்டிட்டு திரும்ப வந்து அவங்க வந்து பாதியை அள்ளி கொடுப்பாங்க. அப்புறம் வந்து அந்த நெய் தேங்காய் அபிஷேகம் பண்ணோன்னா நான் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எல்லாருமே வந்து கூட்டமாக வந்து ஏற ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. பக்தர்கள்லாம் வந்து மேலே வரிசையாக திரும்ப போயிட்டு இருந்தாங்க. அவங்க பத்திரமா சாமி கும்பிட்டு வெளியே வரணும். அபிஷேகம் பண்ணிட்டு வந்தோன்னா நாங்கள் நெய் தேங்காய் வந்து எரிக்க போயிட்டோம். நெய் தேங்காய் எரிக்கிற இடத்துல ஒன்று ஒன்றா தூக்கி போட்டோம், கரெக்டாக அந்த இடத்துல விழுகிற மாதிரி. சபரிமலையே வந்து நல்லா சில்லுன்னு இருக்க இடத்துல வந்து இந்த இடத்துல மட்டும் நல்லா இதமாக இருக்கும். அந்த நெருப்பு இருக்கிறதுனால வந்து நல்லா இதமாக இருக்கும் அந்த இடத்துல. அப்புறம் ஒரு வழியாக வந்து நெய் தேங்காய் அடிச்சுட்டு இறங்கு காய் அடிச்சுட்டு திரும்ப நாங்கள் வந்து உட்காந்துருக்க இடத்துக்கு வரலான்னு பார்த்தா நாங்கள் உட்காந்த இடத்துல வந்து ஃபுல்லாக எல்லாமே கூட்டம் ஏறிடுச்சுங்க. நாங்கள் போகிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஆளே இல்லை. நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் இருக்குல்ல, ரைட் சைடில் ஆள் நிற்கிறாங்களா, அந்த இடத்துல நாங்கள் உட்காந்துருந்தோம். இங்கேருந்து தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் பின்னாடி வச்சு. நாங்கள் நெய் தேங்காய் போட்டுட்டு இறங்கு கையை அடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே அவ்வளோ கூட்டம் ஏறிடுச்சுங்க. மக்கள் வந்து அந்த டயத்தில் அவ்வளோ கூட்டங்க. நாங்கள் போன அந்த வாரம் டிசம்பர் 9-10 அந்த இடத்துல. கூட்டத்தோட இதே காட்டுறது பாருங்க, அழகே பாருங்க.
மக்கள் வந்து பாவம் அங்கிட்டு இங்கிட்டு கேட்டுக்குள்ளே பூந்து வரணும் அங்கேயும் போட்டு கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கார்டு யாருமே அலோட் பண்ணல. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரியல. மக்கள் வந்து வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க ஐயனை பார்க்க. நாங்கள் ஒரு வழியாக வந்து சாமி கும்பிட்டு வர்றப்போ கொஞ்சம் மழை, கொஞ்சம் நேரம் அப்படியே ஹோட்டலில் நின்று சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோங்க. 1 மணி நேரத்தில் கீழே இறங்கிட்டோம். கீழே இறங்கி பம்பைக்கு வந்துட்டு திரும்ப அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி நிலக்கல் போயிட்டு நம்ம வண்டிக்கு ஒரு சூடத்தை காட்டிட்டு மறுபடியும் மதுரை நோக்கி ஒரு பயணத்தை ஆரம்பித்தாச்சு. நாங்கள் வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து காலைல சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நேராக வந்து வண்டியை குற்றாலம் வழியாக விட்டுட்டு குற்றாலத்தில் ஒரு குளியல் போட்டு அதுக்கப்புறம் வந்து நேராக திருச்செந்தூர் போய் முருகனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மதுரைக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து நாங்கள் நாள் 2:30 மணிக்கு பம்பையிலேருந்து மேலே ஏற ஆரம்பித்து மறுநாள் வந்து 11:30 மணிக்கு தான் வந்து பம்பைக்கே வந்தோம். திரும்ப வண்டி எடுத்துகிட்டு மதுரைக்கு கிளம்புறப்போ மணி கரெக்டாக 12:30 இருக்கும். நேராக மதுரை நைட்டோட நைட்டாக வண்டி ஓட்டிகிட்டு வந்து நேராக முதல் படை வீடு திருப்புறங்குன்றம் வந்து முருகனை இங்கே வந்து தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயாச்சு. கிளம்புறப்போ பழமுதிர்ச்சோலை கடைசி படை வீடு அங்கே முருகனை பார்த்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வர்றப்போ முதல் படை வீடு திருப்புறங்குன்றத்தோட பயணத்தை முடிக்கிறோம். அடுத்த வருஷம் மீண்டும் ஐயனை பார்க்க போகணும். அதுக்கு வந்து அருள் கண்டிப்பாக ஐயனுடைய அருள் எங்களுக்கு அவசியம். சுவாமி சரணம். சுவாமியே சரணம் பொன்னையப்பா.